ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 11 ஓஎஸை யூஎஸ்பி ட்ரைவ், அதாவது பென் ட்ரைவில் எப்படி பூட்டப்லாம் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 16 ஜிபி பென் ட்ரைவ் மினிமம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எப்படி பூட்டப்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணி நீங்களும் பூட்டப்லாம் கிரியேட் பண்ணி விண்டோஸ் 11 ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நான் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைலு. ஸோ இதை எங்கே டவுன்லோட் பண்ணுன்ற சொல்ல முடியாது. ஸோ இது லீக் ஆனது. ஸோ நீங்கள் உங்களோட பிசியில் இதை பூட்டப்லாம் மாற்றுறதுக்கு விண்ட்ரேர் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ விண்ட்ரேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. வின் செட்டப் யூஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ யூஎஸ்பி ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வின் செட்டப் இருக்கு இல்லையா, அந்த போங்க. இது போனீங்கன்னா வின் செட்டப் ஃப்ரம் யூஎஸ்பி அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் 1.9 வின் செட்டப் ஃப்ரம் யூஎஸ்பி 1.9 EXE அப்படின்ற ஃபைல் நியூ வெர்ஷன். இதில் தான் விண்டோஸ் 10 11 பூட்டப்பில் பண்ண முடியும். இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறது விண்டோஸ் 10 லோட் ஆகாது, 11 லோட் ஆகாது. அதனால தான் இந்த ஃபைலை லோட் பண்ண சொல்கிறேன். ரன் பண்ண முடியும். ஒரு பென் ட்ரைவில் ஒரு ஓஎஸ் தான் போர்ட்டபிள் பண்ண முடியும். ஸோ 16 ஜிபி பென் ட்ரைவ் அப்படின்னாக்கா இதில் சிங்கிள் ஓஎஸ் தான். பட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள 2 EXE ஃபைல் இருக்கும். அதாவது 32 வெர்ஷன், 64 பிட் வெர்ஷன். உங்களோட ஓஎஸ் என்ன வெர்ஷன் செக் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் 10 64 பிட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 64 பிட்டை தான் இதில் ரன் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிறது தான் 64 பிட்டு, மேலே இருக்கிறது 32. ஸோ கீழே இருக்கிறத நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இதுதான் வின் செட்டப் பாக்ஸு. ஸோ இதில் மேலே பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுறது. ஸோ செலக்ட் பண்ணிங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் இருந்தாலும் இந்த இடத்துல காட்டும். ஸோ எதாவது டேட்டா இருந்தால் டெலீட் பண்ணுற போகிறீங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. கீழே ரெண்டாவது ஆப்ஷன் விண்டோஸ் 7 8 10 அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபைல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உபுண்டு ஓஎஸ் கூட இதில் லோட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் பென்ட்ரைவில் இந்த இடத்துல உபுண்டு ஓஎஸ் லோட் பண்ணுறோன்னா செலக்ட் பண்ணி இப்போ ஃபைல் கட்டுறதுலேயே இது ஓகே கொடுத்து ரன் பண்ணோம்னா விண்டோஸ் 11 பூட் ஆகும், விண்டோஸ் உபுண்டும் இந்த சிங்கிள் பென்ட்ரைவில் பூட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே எரேஸ் பென்ட்ரைவ்னு கேட்கும். அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபைல் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆகுது. ஸோ விண்டோஸ் 11 பென்ட்ரைவில் லோட் ஆயிடுச்சு, ஆகிட்டே இருக்குது. இது முடிஞ்சதான் ஜாப் டன்னு வரும். ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ இதுலேயே விண்டோஸ் 11 பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணணும். அந்த விண்டோஸ் 10 11 கொடுத்தோம் இல்லையா, இப்போ விண்டோஸ் 7 ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அதுவும் லோட் ஆகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதில் போய் ஓஎஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பூட்டப்லாம் மாறிடுச்சு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.